ஹலோ மக்களே, நான் உங்கள் சாசு கிரியேஷன்ஸ்லேருந்து சங்கீதா பேசுகிறேன். நம்ம ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? என்னடா இது டெய்லி வைக்கிற ரசம் தானே, அப்படி தானே யோசிக்கிறீங்க? இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்ல பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. புளியை நல்லா தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு அந்த உப்பையும் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக எடுத்து அதை நல்லா கழுவிட்டு கையை வச்சு நல்லா பிழிஞ்சு விடுங்க. தக்காளியை அரைச்சி போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. தக்காளியை கையில் பிழிஞ்சு விட்டால் தான் ரசத்துக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் நம்ம அதில் அரைக்கிறதுக்கு மிளகு 2 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், துவரம்பருப்பு 1 ஸ்பூன், பூண்டு 4 பல் எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் போடும் போது 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இதை அரைக்கும் போது நீங்கள் 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணி அரைச்சி பாருங்கள், ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. இந்த சர்க்கரையை ஆட் பண்ணி அரைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரசத்தோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியும். ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா போடுங்க. ஒரு 5 நம்பர் காஞ்ச மிளகா போடுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே போடுங்க எல்லாத்தையுமே. கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா போட்டுட்டு கடுகு பொரிஞ்ச உடனே பெருங்காயம் ஆட் பண்ணுங்கள். பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை அலசி வச்சு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா கருவேப்பிலை பொரிஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. அரைச்சி வச்சதை எடுத்து இதில் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம புளி, தக்காளி எல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிடுங்க. இதில் ஊற்றிட்டு நல்லா கலரி விடுங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. நல்லா கலரி விட்டுட்டு ரசம் பாருங்கள், இப்போ இப்படி நுர வருது இல்லையா, இந்த மாதிரி நுர வரும்போது கொத்தமல்லி நம்ம அலசி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொத்தமல்லி எடுத்து தூவி ரசத்தை இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.